சங்கீத புஸ்தகம் 121. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலே எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே எனக்கு ஒத்தாசை வரும். சில சமயத்தில் இளமையான காலத்திலே, கர்த்தருக்குள் வந்த ஆரம்ப காலத்திலே, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இந்த காலத்திலே மனுஷர் நமக்கு உதவி செய்வார்கள் நினைத்த காலங்கள் உண்டு. ஆனால் வளர வளர கர்த்தர் நம்மை விசுவாசத்திலே நடைபோட கிருபை செய்கின்றார். அப்படி என்ன நடக்கிறது என்று கேட்டால், நாமை கர்த்தர் விசுவாசத்தின் பாதி நடத்துகிற பொழுது கர்த்தரையே நோக்கி பார்ப்பதற்கு என்று பூமிக்குரிய கதவுகள், அனுகூலமான காரியங்கள் எல்லாம் தடை செய்யப்படுகிறது, பூட்டப்பட்டு விடுகிறது. நமக்கு முன்பு எல்லாம் திறந்த வாசலாக இருக்கும்னு நினைப்போம், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஜெபித்தோம், உபாசித்தோம், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறோம், நாட்கள் நெருங்கி வருகிறது, ஆனால் ஒன்று நடந்த பாடு இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் கண்களை, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிறார். ஜெபித்து வராத பலன், உபவாசித்து வராத பதில், இவைகள் எதனால் என்றால் நீங்கள் வார்த்தைக்குள்ளே வர வேண்டும். மத்தேயு 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷன் 4:4 சொல்லப்படுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் பிழைப்பான். கர்த்தரை இந்த இரவு வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் விசுவாசத்தினால் ஜெயித்தீர்கள், விசுவாசத்தினால் பிழைத்தீர்கள். இனி வருகிற நாட்கள் நீங்கள் என்னவாய் எந்த பகுதியில் நடத்தப்படுகிறீர்கள் என்றால் வார்த்தையினால் பிழைக்கப்படுகிறீர்கள். வார்த்தையினாலே பிழைக்கப்படுகிறீர்கள். அதனால் தான் கர்த்தர் என்ன செய்கின்றார், உங்களை கர்த்தர் வித்தியாசமான வழியிலே கர்த்தர் நடத்துகின்றார். வித்தியாசமான வழியிலே கர்த்தர் நடத்துகிற பொழுதுதான் நமக்கு சில சமயத்திலே ஒரு போராட்டம் காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், காரியங்கள் கைகூடி வரும். நம்முடைய எண்ணங்கள் ஒரு ஒத்தாசை கர்த்தருக்கு வருகிற பொழுது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வழியிலே நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய வழியிலே இந்த ஒத்தாசை வரும் என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய மன எண்ணங்கள் சில சமயத்திலே ஒத்தாசை வருகிற திசையை மாற்றிவிடும். கிழக்கே ஒத்தாசை வரும் நினைப்போம், மேற்கே இருந்து வரும். மேற்கே கிழக்கையும் கவனம் செலுத்துவோம், அதன் பிறகு தெற்கே வடக்கே வரும். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த சங்கீதத்திலே வாசிக்கிற வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே அவனுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. திசைகளும் விருதா. இன்னும் சங்கீதங்கள் நீங்கள் வாசித்தால், எகிப்தினுடைய ரதமும் விருதா, எகிப்தினுடைய குதிரையும் விருதா, எகிப்தினுடைய படைகள் எல்லாம் விருதா. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது தான் ஒத்தாசை. இப்பொழுது வார்த்தையிலே விசுவாசி நடத்தப்படுவதற்கு என்று கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு பக்குவத்துக்குள்ளே நடத்துகிறார். இந்த இடத்துல வார்த்தை வார்த்தை வார்த்தை, இந்த அனுபவம் அவிசுவாசிக்கு வராது. அதனால் தான் பாருங்கள், நாகமான் சுகத்தை தேடி வருகிறான், எலிசா தொட்டு ஏதோ செய்வார்னு நினைக்கலாம். ஒவ்வொருடைய அபிப்பிராயங்கள், ஒவ்வொரு கற்பனைகள், ஒவ்வொருடைய அனுபவங்கள் வேறு. ஆனால் தேவனுடைய மனதை சிந்தி அறிந்தவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உங்களுக்கு எப்படி ஒத்தாசை தர வேண்டுமோ அப்படித்தான் தருவாரை தவிர, அவர் ஏற்கனவே அது முன்குறிக்கப்பட்டது. உன் ஜபங்கள் வரும் என்று தெரியும். அந்த ஜபங்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய துதிகள், சோத்திரங்கள், பொருத்தனைகள், காணிக்கைகள், பல காரியங்கள் செய்து நீங்கள் அந்த ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடும். ஆனால் இந்த காலகட்டத்திலே உனக்கு எதனால் எதற்குமே பதில் வரவில்லை என்றால் கர்த்தர் வார்த்தைக்குள்ளே நடத்துகிறார். ஆபிரகாம் சொல்லுகின்றார், அந்த ஒரு காலகட்டம் வருகிறது, சோதோம் கொமோரா ராஜா சொல்லுகிறார்கள், வாலிபர்களை கொடும், பொருட்களை நீர் எடுத்து சொல்லும். அப்புறம் சொல்லுகிறான், வேணாம் வேணாம், வாலிபர்கள் வந்து அவரோடு கடந்து வந்த வாலிபர்களுக்கு தவிர சில காரியங்களை கொடுக்க வேண்டும், தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். நம்ம அரசாங்கத்திலேயோ அரசாங்கத்தினுடைய ஜனங்களையோ அதிகாரிகளையோ நம்பி போகிற பொழுது இந்த அனுபவம் நமக்கு வராது. நிஜமாகவே சொல்லுகிறேன், சிபார்சி யாரும் இல்லை, எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, எனக்கு தூக்கிவிட யாரும் இல்லை. யாரும் இல்லாவிட்டால் நல்லது. இந்த சூழ்நிலை கர்த்தரே உருவாக்கி இருக்கிறார் உங்களுக்கு. அப்படிப்பட்ட அதுதான் ஆபிரகாம் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரட்டும். நாளை மனுஷன் என்னை உயர்த்தினான் என்ற ஒரு சாட்சி வரக்கூடாது. நான் தான் ஆபிரகாமை உயர்த்தினேன், நான் இல்லாவிட்டால் ஆபிரகாம் அவ்வளோதான் என்றால் அது ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஒரு அவமானம். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தா. 100 வயது வயோதிக மனுஷன், வயதானவர்கள் என்றால் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, நவநாகரிகத்தை வளர்கிற என்ன சொல்லுவாங்க, அது பழசு, அது ஓல்டு போல்டு, கிழ போல்டு.
அதுக்கு ஒன்றும் தெரியாதம்மா. விசுவாசம் பாருங்கள் எப்படி இருக்கிறது, உயர் ரக விசுவாசம். என்னால் என் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. நான் போய் ஒரு உதவி என்று ஒத்தாசை என்று ஒரு மனுஷனை போய் நிற்கிற பொழுது அது கர்த்தரே சில சமயத்தில் இருதயத்தை திறப்பார், தயவை உண்டு பண்ணுவார். அது வேறு அனுபவம். ஆனால் இப்பொழுது வார்த்தையிலே நடத்தப்படுகிற கடைசி பரியந்தம் வார்த்தை 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 தான். இதனால் தான் ஆபிரகாமை கர்த்தர் பிரித்து எடுத்து கொண்டதுக்கான காரணம், உனக்கு யாருமே நண்பர்கள் இல்லை, எந்த உறவினரும் உதவி செய்வதில்லை, எந்த ஜனங்களும் உதவி செய்ய காரணம் என்ன? கர்த்தர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் உங்களை என்னையும் பிரித்து எடுத்து இருக்கிறார். எதற்கு? நாம் இப்படி சிறுமைப்படவா என்று மனம் கேட்கும். ஆனால் மனதை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், நெஞ்சமே நீ கலங்காதே, கர்த்தர் ஒத்தாசை செய்வார். நீங்கள் வார்த்தையிலே பழகுவிக்கப்படுவதற்காக கர்த்தர் சில எதிர்பாராத தோல்விகளை வாழ்க்கையில் வரும். ஏனென்றால் நம்ம இன்னும் இணைக்கப்படவில்லை. நாம் சராசரியாய் நாம் போய்கொண்டிருக்கிறது பேதுருடைய வாழ்க்கை. சிறு வயதிலிருந்தே மீனவன், மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை கொண்டவன், செம்படவன், இனமே மீனவ இனம். இப்பொழுது மீனவ இனம் என்று சொன்னால் அவங்க வேலை செய்யலாம் இப்போ இருக்கிற காலகட்டம். அப்பொழுதெல்லாம் செம்படவன் அந்த மீனவ தொழில் தான், இந்த கடலுக்கு போகிறது, வலையை போடுகிறது. இதில் மிகப்பெரிய சின்ன வயதிலிருந்தே ஒரு மனுஷன் இருக்கிறான் என்றால் அது சர்வசாதாரணனுக்கு வருகிற காரியம். இப்பொழுது என்ன நடக்கிறதால் லூக்கா 5வது அதிகாரத்தில் பார்த்தால், சீமோனும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மீன் கூட அகப்படவில்லை. இன்னும் ஒத்தாசைக்கு ஒரு திசை தெரியவில்லை, ஒரு துளி தெரியவில்லை, ஒன்றும் வரவில்லை. எரிச்சலாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, என் மீது எனக்கே வெறுப்பாக இருக்கிறது, வாழ்வதா சாவதா தெரியும். இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் மன பேதமை. உங்கள் மனு விருத்தியை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஜெயமோ கர்த்தரால் வரும். கடைசி வரையும் அதை தான் நம்ம சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். உலகத்தினுடைய பார்வைக்கு அது பைத்தியமாக இருக்கும். வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். இந்த மனுஷனுடைய பின்னணி, இந்த மனுஷன் எதையாவது செய்து முன்னே வர வேண்டிய மனுஷன், மிகப்பெரிய ஒரு பிரபலியமான மனுஷன் அந்த மீன்பிடி தொழில். இயேசுக்கே பணத்தட்டுப்பாடு வருகிற பொழுது இயேசு கூப்பிட்டு சொல்லுகிறார், கடலுக்கு போய் ஒரு மீனை பிடி, அது வாயில் இருக்கிற வெள்ளிக்காசு எடுத்து உனக்கு எனக்கு வரி செலுத்து. அப்படி நம்பி சொல்லத்தக்கதான ஒரு மனுஷன், அவ்வளோ திறமைசாலி, அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான மனுஷன், நிறைய நல்ல குணம் பேதுருவிடத்தில். இப்பொழுது பேதுருடைய முகம் மிகவும் வாடலாய் இருக்கிறது. அந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல அவர் போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒன்றும் கிடைக்கவில்லை, ஒன்றுமே அந்த மீன் கிடைக்கவில்லை. இப்படியாக அலசி கொண்டிருக்கிறார்கள். அவர் போதகம் பண்ணி பிடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் சொல்லுகிறான், ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பழைய ஏற்பாட்டில் எலியா எலிசா இல்லாதான், வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் ஆண்டவரே. பாருங்கள், 2 விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பார்த்துருக்கிறோம். நாம் விரும்பி கேட்கிறது ஒன்று, இன்னொன்று கர்த்தரே நம்முடைய இருதயத்தில் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர். பல விருப்பம் இருக்கும். ஏன்னா இந்த விருப்பமானது மாம்சத்தை கரைப்படுத்தாது, மாம்சத்துக்கு மகிமை தாடாது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும். இன்னும் கர்த்தர் விருப்பத்தையும் செய்கை உண்டு பண்ணுகிற தேவன். சில சமயத்தில் அவர் விரும்பாத காரியத்தை மனம் கேட்கும், அது கர்த்தரை நிராகரித்து விடுவார். ஆனால் இப்பொழுது அதல்ல, இவனுடைய குடும்பத்திற்கு தேவை, இவன் கூட இருக்கிற ஜனங்களுக்கு தேவை. தனித்து இல்லை இந்த மனிதன், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவும் கூட இருக்கிறார். இயேசு வந்த பிறகு தோல்வி வரலாமா? எப்படியெல்லாம் பல காரியம் போய் கொண்டிருக்குது. ஆனால் இயேசு இவனை வேறு பயணத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார், ஆவிக்குரிய பயணத்திலே. என்னை பின்தொடர்ந்து வா என்று சொன்னது பின்தொடர்ந்தான். ஆனால் இயேசுவை சார்ந்து வாழ்ந்தாலும் நம்முடைய திறமைகள், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தொழிலானும், நமக்கு கர்த்தர் கொடுக்கிற தாழ்ந்துகள், இது அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்துகிறதை கர்த்தர் விரும்புகிறார். எல்லா தாழ்ந்துகள் தொழிலானத்தை காட்டிலும் கீழ்ப்படுத்தலை அதிகமாக விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொல்லுகிற உங்களுடைய வார்த்தையின்படியே தனது செய்தி என்பதை நிரூபித்தரலும், நீர் நான் உம்முடைய தீர்க்கிறேன் என்றும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் அறிவார்களாக என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மனுஷன் சொல்லுகிறான், ஜபமாக எடுத்துக்கொள்ளலாமா தெரியவில்லை, அல்லது இதை அறிக்கையாக எடுத்துக்கொள்ளாமல் தெரியும். ஆண்டவரே ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, பேதுருவுக்குள்ளே தேவ பக்தி மட்டும் இல்லை, பிரயாசம் இருந்தது. சிலர் உழைக்குவது என்பது அது அவர்களுக்கு கூடாத காரியமாக இருக்கும். அது ரத்தின சுருக்கமாக இதை உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன். சபைக்கும் இந்த செய்திக்கும் கொஞ்சம் இடைவெளியாக இருந்தாலும் இந்த ஊடகத்தில் காணப்படுது. ஏன் சபைக்கு இதுக்கும் இடைவெளி என்றால், எல்லோரும் சுறுசுறுப்பானவர்கள் என்று எனக்கு தெரியும்.
இந்த சோம்பலோ தூக்கமோ இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதல்ல சபையார். ஆனால் சில சமயத்தில் ஆவிக்குரிய நித்திரை வந்துவிடும், அதை புரிந்து கொள்ளணும். சரீர பிரகாரமாய் பிரயாசம் இருக்கும், ஆவிக்குரிய பிரயாசம் இருக்காது. ஆவிக்குரிய பிரயாசம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் சொல்லுகிறது எதிர்மறையான சூழ்நிலை கர்த்தர் சொல்லுகிறார். யூ ஹேவ் a challenge and you are going against the challenge. உங்களுக்கு ஒரு சவால் முன்னே நிற்கிறது, அதை நோக்கி போகிறீர்கள். யாராவது உதவி செய்வார்களா? யாராவது உதவி கேட்கலாமா? இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்துலேருந்தே உனக்கு ஒத்தாசை வரும். வார்த்தை வந்திருக்கிறது, அதுதான் பெரிய ஒத்தாசை. முதல் ஒத்தாசை என்ன? சில சமயத்தில் கண் கட்ட நாட்கள் உண்டு நமக்கு. we have no direction, நமக்கு தசை தெரியவில்லை, என்ன செய்து தெரியவில்லை, ஜெபித்து விட்டு ஓடின நாட்கள் உண்டு, தேவ சித்தம் நினைத்து செய்த நாட்கள் உண்டு. அது கடைசியில் விளைந்த விளைவுகள் எல்லாம், வந்த விளைவுகள் எல்லாம் நம்ம கழுத்தையே அறுக்கிற அளவுக்கு வந்தது. ஜனங்கள் எழுப்பினார்கள், மதிக்கேடு நம்ம நாசப்படுத்தினது, மோசப்படுத்தினது, அழித்தது, அலங்கோலப்படுத்தினது, சிறுமைப்படுத்தினது எல்லாம் கடந்து வந்து கடைசியில் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறார். இந்த மனுஷன் கர்த்தர் வந்த பிறகு எப்படி இருக்கிறான்னா, கர்த்தர் வருவதற்கு முன்னே எப்படி இருந்திருப்பான் கேட்டால் சொல்லுவாங்க, செம்மடவன் மீன்பிடி தொழில் செய்தவன். மீன்பிடி தொழில் செய்தாலும் அந்த தொழிலே ஞானம் நிறைந்த மனுஷன், பதறுகிற மனுஷன்தான், உயிரை பணை வச்சு வேலை செய்கிற மனுஷன், ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறான்னா சாதாரண விஷயம் இல்லை. அவன்கிட்ட பிரயாசம் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பிரயாசம் என்னவென்றால் விசுவாசம். காணப்படாது, நம்பப்படி உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குதான் விசுவாசம். கண் காணவில்லை, விசுவாசிக்கிறோம். காதுகள் கேட்கவில்லை, விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தை பூமியிலே வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை சொல்லுகிறேன், ஒரு புல் பூண்டு இல்லை அந்த விஷயத்தில். இதெல்லாம் உருவாக்கப்படுகிற பொழுதும் நிறைய பிரச்சனைகள் வரும். இதில் என்ன பிரயாசம் என்றால், ராவில் தான் மீன்கள் வரும். சீசனல் பிஸ்னஸ். சில சமயத்தில் தான் ஜனங்க வருவாங்க, சில சமயத்தில் தான் பணம் புழங்கும், சில சமயம் எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:1 வாசிக்கிறோம். அந்த அறிவு தொழில் ஞானம் என்றால் அதான். எந்த நேரத்தில் எதை போட்டால் விற்கும், எதை போட்டால் வாங்கலாம், எதை போட்டால் பிடிக்கலாம், எந்த காலத்திலே நாம் கூட எடுத்து நிரம்பி வழியும் என்பதை ஒரு தொழில் செய்கிறவர்களுக்கு அறிவு இருக்க வேண்டும். அதான் தொழில் ஞானம். அந்த அறிவு இல்லாத பொழுது என்ன நடக்கும் என்றால், ஒருவன் இடத்திலே வேலைக்கு போனால் அவன் சொல்லுகிறதையாவது கேட்டு வேலை செய்யணும். அதுக்கு இவனுக்கு என்ன தேவை? காலத்திலே போய் நிற்க வேண்டும். நேரங்காலத்தோடு போய் அந்த தேவ சமூகத்திலே வருகிறது போல அவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். அந்த நேரத்தை கடைபிடிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எஜமானுடைய மனம் குளிரும். நான் எஜமான் வருவதற்கு முன்பே வந்திருக்கிறான், பரவாயில்ல, அந்த மனுஷன் தேறி வருவான் என்ற நம்பிக்கை அவனுக்கு வர வேண்டும். எஜமான் வந்து காத்து கொண்டிருக்கிறான், இவர்கள் இஷ்டப்படி வருகிறார்கள். அதுக்கு பல காரணங்கள் இருக்கும், அதுக்கு பல நியாயமான ரீசன்ஸ்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எஜமான் என்ன செய்வான்? இதை வேற மாதிரி பார்ப்பான். இது வருகிறது, காலதாமதமாக வருகிறது, இது கொஞ்சம் நேரம் ஆகும், இவன் அவனை ஒரு கணக்கு போட்டு வச்சிருவான். இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? ரா முழுவதும் பிரயாசப்படுகிறோம். இதுதான் அந்த மீனவ தொழில் இருக்கிற ரகசியம் என்னவென்றால், ராவில் தான் கடலுக்கு போவாங்க. காசுமேட்டில் நாங்கள்லாம் போய் மீன் வாங்குவோம். ஒரு காலகட்டத்தில் கூடையாக மீன் வாங்கி நண்பர்களெல்லாம் பகிர்ந்து கொள்வோம். இது ஒரு காலம் இருந்தது. அப்போ விசுவாசிகளும் சில பேர் காசு கொடுப்பாங்க, எல்லாம் சேர்ந்து வாங்கி அந்த மீனெல்லாம் ஷேர் பண்ணி. நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி. எதுக்குன்னு ராவிலே போய் அது ஒரு சந்தோஷமாக போய் கடல் ஓரத்தில் இருந்து மீனெல்லாம் பிடிக்கிறதை பார்த்து அதை ஏலம் விட்டு அதை எடுக்கிறதுல ஒரு பெரிய குஷி, சந்தோஷம். நல்ல மீன் கிடைக்கும், நிறைய மீன் கிடைக்கும், நல்ல கணிசமான தொகையில் வாங்கலாம். அவன் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நாங்கள் 1 மணிக்கு போனால் அவன் 10 மணிக்கே போயிட்டுருப்பான் கடலுக்கு. அது விடிய காலில் வருவதற்குள்ளே படவில் போகிறோம், படவில் வருவான், லாஞ்சில் போகிறோம், லாஞ்சில் வருவான். இது மீன்பிடி தொழில் என்றால் நிலத்தில் இருக்கிறதை போல் இல்லை. நீ வார்த்தையிலே நடக்கிறது என்றால் சகஜமான வாழ்க்கை போல் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையினால் தான் உன் வாழ்க்கையிலே துவங்க ஆரம்பிக்கிறது. இவர்கள் ரா முழுவதும் பிரயாசப்படுவது என்றால், ராவில் தான் அந்த மீன்கள் மேலே வரும், அப்போ தான் அது வலையில் சிக்கும். பகலில் ஒரு மீனும் வராது. இது உலக நியதி. அதிகப்படியான மகசூல் வேண்டும் என்றால் இந்த காலத்தில் விதைக்க வேண்டும், இந்த காலத்தில் அறுக்க வேண்டும். ஆமாம், உங்களுக்கு முதல்ல கால அட்டவணை தெரிய வேண்டும். இது ஜோசியம் இல்லை, நேரங்காலம் பார்க்கறது இல்லை. ஒரு முறை ஊழியத்துக்கு என்ன செய்கிறது, ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யிட்டார், சிங்கப்பூர் போகிறதுக்கு February மாதம் போயிட்டார். சைனீஸ் நியூ இயர், எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க, சைனாக்கு. ஊடே வெறிச்சோடி கிடந்தோம். இன்னொரு ஊழியக்காரர் லண்டன் போயிட்டார் ஆகஸ்ட் மாதம். எல்லாம் லீவ் விட்டு எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. வெள்ளைக்காரங்க தான் இங்கே இருக்கிறாங்க. இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டார் லண்டனில். இந்த சமயத்துலலாம் நான் இங்கே இருக்கிறேன். எப்படி ஐயா நீங்கள் மட்டும் இருக்கிறீர்கள்னா, அது கர்த்தருக்கு இருப்பேன். மொழி
தாளந்து எல்லாம் தேவ ஞானம். அது அந்த நேரத்தில் நான் இங்கே இருக்கிறேன். நான் மட்டும் எப்படி அங்கே இருக்கிறேன்னா அது முன்கூட்டி தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம். கொஞ்சம் ஜனங்கள் எனக்கு தெரிந்தவர்கள், ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவனுக்கு தமிழ் தெரியாது, மற்ற லாங்குவேஜஸ் எனக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அவனுக்கு தெரியாது. நமக்கு தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். இந்த மனுஷனுக்கு அது தெரியல, பாவம். அந்த கால அட்டவணையினுடைய ஞானம் தெரியல. போன ஒன்றமாய் திரும்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஊழியக்காரனே சொல்கிறேன், எதையும் குறையா சொல்லவில்லை. யூ ஷுட் ஹேவ் ஓவரால் நாலேஜ் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங் அபவுட் இட். உங்களுக்கு தெரிய வேண்டும். ஞானம் தான் வேதத்தை படிக்கிற பொழுது இந்த ஞானம் வரும், புத்தி வரும், அறிவு வரும். மௌனமாக இருக்கிற பொழுது ஞானம் வெளிப்படும். இந்த இடத்துல இந்த மனுஷனுடைய அறிக்கை பாருங்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறவர்கள், உழைப்பாளிகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? சுறுசுறுப்பாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமீபத்திருக்கிறார். அப்படி அந்த இடத்துல சரீர பலவீனம் கொண்டவர்களை கர்த்தர் சுகப்படுத்தும் காரணம் என்றால் எழும்பி உழைக்க வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதான் உபாகமத்தில் வாசிக்கிற 8:18 ஐஸ்வர்ய சம்பாதிக்க பலத்தை கர்த்தர் தருகிறார். பலன் முள்ளவனுக்காக இல்லை பலவீனனுக்காக உதவி செய்ய லேசான காரியம் என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் பலன் இருந்தால் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். சரீர பலன் மட்டுமல்ல, ஆத்மாவிலே பலன் வேண்டும். அந்த ஆத்ம பலன் எப்படி வருகிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது மூலம். சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை. அதான் பிரசங்கம் எடுத்து சொல்லுவாங்க, என்ன இடத்துல கர்த்தர் பேசுனதை போல் இருக்கிறது, எனக்காகவே பேசினார். அந்த சாட்சியெல்லாம் வருது. காரணம் என்னென்றால் ஆவியானுடைய அதிகாரத்தோடு அச்சாரத்தோடு வார்த்தை ஆத்மாவுக்கு வருகிறது. அதனால்தான் ஜனங்க வருகிறதும், ஜனங்க காத்திருந்து பார்த்து விட்டு போகிறதும், ஜபிக்கிறதுக்கு வருகிறதும், தேவ செய்தி கேட்கிறதும். இந்த தாகம் என்னவென்றால் வார்த்தை சந்திக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா வார்த்தையினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது, சரீரம் இல்லை, ஆத்மா. இந்த வார்த்தை பிழைப்பூட்டுகிறது. இந்த வார்த்தையின்படி செய்கிற பொழுது, ஆனால் வார்த்தையின்படி செய்கிற எந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் வார்த்தைக்கும் சூழ்நிலைக்கு எதிர்மறையாய் காணப்படும். இப்போது யார் மகிமைப்பட வேண்டும்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிற பொழுது என்ன நடக்கும் என்றால் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் உங்களுடைய விசுவாசம் உயர்த்தப்படும். வார்த்தையை படிக்கிற பொழுது தான் அந்த விசுவாசம் வரும். வார்த்தைக்கு முறை வேதத்தை திறந்து பார்க்குறவங்களுக்கு விசுவாசம் வராது. நித்தமும் வேதத்திலே பிரியமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவனோடு கூட தான் கர்த்தர் இப்படியெல்லாம். ஏன்னா இயேசுவோடு என்ன உண்ணுகிறான், உறங்குகிறான், உலாவுகிறான், ஊழியம் செய்கிறான், எல்லாம் செய்கிறான். வார்த்தை வெளிப்படுகிறது. மற்ற சீடர்களுக்கு தெரியவில்லை. வார்த்தை இருந்தால்தான் எதிர்மறையான காரியத்திலே நீங்கள் விசுவாசம் செயல்பட முடியும். விரும்பி செய்கிறது வேற, ஆனால் வார்த்தையின் அடிப்படையில் செய்கிறது வேறு. என்னை பின்தொடர்ந்து வந்தான். நீரை பார்க்கிறான், கடலின் மீது கர்த்தர் நடக்கிறான், பார்க்கிறான். இதே பேதுரு. நானும் அவன் பின்தொடர விரும்புகிறேன். நிலத்திலே பின்தொடர்ந்தான், மலைகளிலே பின்தொடர்ந்தான், பள்ளத்தாக்கிலே பின்தொடர்ந்தான், கஷ்ட நஷ்டத்தில் பின்தொடர்ந்தான். இப்போ கடலின் நீரின் மீது நடக்க வேண்டிய அந்த பின்தொடர்தல் வருகிறது. ஆசையிலே சொல்லிவிடுகிறான், கர்த்தரும் வா என்றுகிறார். எதுவுமே தெரியாமல் நடக்கவில்லை. வார்த்தை வருகிறது, தரிசனம் வருகிறது, புறப்பட்டு வருகிறான். வந்து அப்படியே நடந்து போகிறான். திடீர் சூழ்நிலை பார்க்கிறான், கால் உள்ளே போகிறது. ஐயரே, நான் மடிந்து போகிறேன். கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். சூழ்நிலையை பார்க்கிறான். உனக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்ன? பாருங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சவால் இருந்த காரியங்கள். ஆல் டேஞ்சரஸ் ஈவெண்ட்ஸ். விசுவாசமே அதான் உண்மையான விசுவாசம். இப்போ நம்ம வீட்டில் போனால் சாப்பாடு இருக்கிறது, ஜெபித்துட்டு சாப்பிடுக்கிறோம். அந்த சாப்பாடு வருவதற்கு ஒரு விசுவாசம், பிரயாசங்கள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. சில சமயத்தில் எதிர்மறையான காரியங்களுக்கு கர்த்தர் அந்த பாதையில் நடத்துகிற பொழுது விசுவாசம் ஒண்டி தான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்க தான் விசுவாசம். விசுவாசை துவக்கிறதும் கர்த்தர் தான். இந்த வேத வசனம் விசுவாசம் பெருகும். இப்போ இது என்ன நடக்கிறது என்று கேட்டால் இந்த விசுவாசத்தினால் தான் இவன் சொல்லுகிறான், முழுவதும் பிரயாசப்படுகிறது, பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுகிறேன். ஏன்னா ராவில் தான் மீன் வரும், பகலில் போடுகிறது இல்லை. தேவனுடைய விசுவாசம் என்னவென்றால் உலக ஞானத்துக்கு முன்பு அது பைத்தியமாய் காணப்படும். சொல்லுவாங்க, இந்த உடல்நிலை நாளைக்கு தூக்கி கொண்டு போய்விடுங்க, இந்த ஆஸ்பத்திரிட்டு போய்விடுங்க. ஆனால் இந்த தேவ ஜனங்கள் விசுவாசமாக ஜெபித்து யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஊழியக்காரன் ஜெபித்து இருப்பாங்க. ஏன் இன்னும் போகவே இல்லையா? நாங்கள் சொன்னமே போகவில்லை, ஏன் போகவில்லைன்னு மருத்துவர்கள் கேட்பாங்க. அந்த காலம் முடிகிற பொழுது அவர்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஆனால் அந்த காலத்துக்குள்ளே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதான் விசுவாசம். அந்த அற்புதங்கள் அப்படி நடந்திருக்கிறது. சூழ்நிலை பார்த்து, மனித தோற்றத்தை பார்த்து, மனிதனுடைய பிரயாசத்தை பார்த்து, மனிதனுடைய பலத்தை பார்க்கிறது தான் மனுஷனுடைய வேலை.
சிலர் பார்த்து சில பேர் சொல்லிவிடுவான், இது தேராது, இது திருந்தாது, இது உருப்படாது, இது விளங்காது, நல்ல அவிசுவாசமான வார்த்தைகள்லாம் அள்ளி வீசி ஒரு பிள்ளையோ ஒரு பெண்ணையோ எதையோ ஒன்று அவனுக்கு கோவப்பட்டு தான் சொல்கிறான், இது விளங்காது, இது உருப்படாது, இது அவ்வளோதான் ஆசமாக போகும். அவனுக்கு ஓரளவுக்கு உள்ளக்கு அனுபவம் இருக்கும். ஆனால் அதற்கும் மேலே உன் விசுவாசம் வருகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், அவன் எதனால் அப்படி சொல்கிறான்னா அது கீழ்ப்படியாது. அவனுடைய நாட்களிலே அந்த காலகட்டத்தில் இது கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையாக இருந்திருக்கும். அதனால் எளிதிலே கணித்து விடுவோம் உலகம், இது சரிப்பட்டு வராது, இது சீர்பொருந்தாது, இது நிலைத்திருக்காது, இது நாசமாய் போகும் என்று. அந்த கீழ்ப்படியாமையானது உங்கள் வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலுக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பது உங்கள் கரத்தில் இருக்கிறது. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறான், எவன் செய்கிறான்? அநேகர் விசுவாசிக்கிறாங்க, இயேசு அநேகர் பின்தொடர்கிறார்கள். இயேசு என்றால் யாருக்கும் பிரியம். வேதத்தை எடுப்பான், முத்தம் எடுப்பான், தலைமட்டம் வச்சு படுத்துக்குவான், கட்டி பிடிச்சிக்குவான். ஒன்று பிரியான்னு சொல்லுவான், பேய் பிசாசு வராது இருக்கிறதுக்கு தலைமட்டம் வச்சுக்கிறேன்னுவான். இயேசுவை நேசிக்கிறேன்னுவான், இயேசுவை பார்க்க விரும்புகிறேன்னுவான். ஆனால் பின்தொடருவாயா, வசனத்தை கடைப்பிடிப்பாய் என்றால், வசனத்தை கடைப்பிடிக்கிறதா 120 பேர் மெல்லிவிட்டாரில் போய் உட்கார்கிறான். இப்போ புரிந்து கொள்ளுங்க, உங்கள் தேவபக்தி எங்கே இருக்கிறது என்றால் நல்ல சூழ்நிலையிலே ஜெபிக்கிறது அல்ல. சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கிறப்ப தான் பரலோகம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. பத்மு தீவில யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் சிறைச்சாலைக்குள்ளே பத்மு தீவிலே சிறை கைதியாய் கொண்டு போகப்படுகிறான். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக. நல்ல சூழ்நிலையிலே சில அனுபவங்கள் வராது. நல்ல சூழ்நிலையிலே நமக்கு என்ன நடக்காது, நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு விசுவாசம், நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆவிக்குரிய ஒரு பெரிய வானம் திறக்கிற அனுபவம்லாம் நடக்காது. ஏன் சொல்லுகிறேன் என்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் மேல் வீட்டு அறையிலே வந்து அமருகிறது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை. எருசலேமுக்கு வந்தால் நீங்கள் செத்தீர்கள், எருசலேமுக்கு வந்தால் ரோமாபுரி அரசாங்கம் சும்மா விடாது, எருசலேமுக்கு வந்தால் வாயை வைத்து சும்மா இருக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தை குறித்து பேசினால் முடிந்தது உங்கள் எதிர்காலம். இப்படி தான் அந்த ஒரு மிரட்டுதல் இருந்தது, அரசாங்க மிரட்டுதல். ஆனால் 120 பேரும் மௌனமாய் வருகிறாங்க, மேல் வீட்டு அறையிலே அமர்கிறாங்க. எதிர்மறையான சூழ்நிலை முதல்ல ஆள் இல்லாமல் போயிடுவான், ஆள் இல்லாமல் போயிடுவான். அந்த 120 பேர் தான் இயேசுவின் மீதும் இயேசுவின் வார்த்தையின் மீது அளவு கடந்த விசுவாசம், அன்பு எல்லாம் வைத்திருந்தார்கள். நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அங்கே நாம் போக வேண்டும். உயிர் தெரிந்த உடனே வந்து சொன்னார், சீடர்களை மறுபடியும் உயிர்ப்பித்தார், அவர்களும் வந்தார்கள். கொஞ்சம் ஆனால் பின்பற்றினதோ திரளான ஜனங்க, அற்புத திருசத்துக்கு லட்சக்கணக்கான ஜனங்க, ஒருத்தனும் காணும். இருந்தார்களோ இல்லையோ தெரியவில்லை. இயேசுவின் மொத்த ஜனத்தொகை எவ்வளோன்னு கேட்டால் 120 பேர் உண்மையான விசுவாசிகள். அப்புறம் 3000 மாறுகிறது சில தினங்களில், இல்லை அன்றைய தினமே கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் 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 அப்படி பரவுகிறது. ஆனால் அவர் நடந்து வந்த பொழுது பின்னாடி வந்த ஜனங்கள், முன்னாடி வந்த ஜனங்கள், வருகிறார் என்று கேள்விப்பட்டு முன்னே வந்து அமர்ந்த ஜனங்கள் யாரும் காணும். நோய் கொண்டவன், நொடி கொண்டவன், தன்னுடைய சரீர சீர்கேடுகளை குணப்படுத்தி கொண்டு வந்தவன், வியாதியஸ்தன், குஷ்டரோகி, இயேசு இறந்து விட்டார் இந்த திரளுக்கு. இங்கு இயேசு ஜீவிக்கிறார் இந்த சின்ன மந்தைக்கு. வித்தியாசம் பாருங்க. அதே போல் தான் இந்த வார்த்தை ஆவியின் சீரமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னால் நான் விசுவாசித்து பிரயாசப்பட ஆயத்தமாக இருக்கிறேன். அப்பொழுது போய் அப்படியே அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படையில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். வந்து 2 படங்களும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் நடத்துகிற பாதை கடினமான பாதை, தேவன் நடத்துகிற பாதை நீதி நேர்மையான பாதை. உலகம் சொல்ல நீதி நேர்மையாக வாழ்ந்தால் இந்த காலத்தில் பிழைக்க முடியாது, இந்த காலத்தில் பிழைக்க முடியாது. ஆனால் நம்ம போலவே ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் பெண் வைத்திருக்கிறேன், பிள்ளை வைத்திருக்கிறேன், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, யார் என் வீட்டில் மருமகன் வருவான், கவலைப்படாதீங்க. ஏற்கனவே ஒரு கூட்டம் பகலிலே மீன் பிடிக்கிற கூட்டம் அங்கே இருக்கிறது. ஏற்கனவே அப்பொழுது மற்ற படையில் கூட்டாளிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே பகலில் மீன் பிடிக்கிறவன் இருக்கான். திரளான ஜனங்கள் இரவின் இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒத்தாசை எப்படி வருகிறது? வெளிச்சத்தின் பிள்ளைகள் வழியே வருகிறது. அல்லேலூயா. வார்த்தை நீ செய்ய போகிற பொழுது இதுவரை கல்வர்கள் இடத்துல இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கலாம். அந்த காலத்தினுடைய பொக்கிஷங்கள் தான் நீங்கள் பெற்றிருக்கலாம். ஒளி பெற்றிருக்க புதையல்களை நீங்கள் காணவில்லை, கொஞ்சம் கை மாத்தா வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம். ஆனால் இனி அப்படி இல்லை, சுதந்திரவாளியாய் நீ காணப்பட போகிறாய். வெளிச்சத்தின் பிள்ளைகளை கர்த்தர் உனக்கு என்று எழுப்ப போகிறார். அது நீங்கள் வெளிச்சத்தில் போய் மீன் பிடித்தா தான் தெரியும். நான் இருளில் தான் இருப்பேன், நான் இருளில் தான் இருப்பேன், பதுங்கி தான் இருப்பேன், இருளில் தான் போவேன், இருளில் தான் வருவேன். நமக்கு அதுதான் பழக்கம், அதுதான் முறைமையும். உலகத்தின் நடை அதுதான்.
உலகத்தின் வேஷத்தை நிர்மூலப்படுத்துகிறது தான் தேவனுடைய சமூகம். உலகமே அதை செய்யும், ஆனால் நீ செய்யக்கூடாது. அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். இங்கே போய் பார்த்தா மீனெல்லாம் கிடைக்கிறது பாருங்க. உங்கள் வீட்டுக்கு ஆசிரம் இருக்குது, ஆனால் உங்கள் பிள்ளைகள் பலிக்கு பெருகுவதற்கு இன்னொரு குடும்பம் வேண்டும். அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஜனங்கள் வேண்டும். நாமோ சின்ன ஜனங்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்க தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர். நம்முடைய வாழ்க்கையின் சோதனைகள், வாங்குகிற பாடங்கள், பெறுகிற எல்லா விதமான மேடு பள்ளங்கள், அனுபவங்கள் நம்ம என்ன செய்கிறதுனா செதுக்கி சிற்பமாக்கி கர்த்தருடைய கரத்திலே ஒரு கருவியாய் மாற செய்கிறது. இப்பொழுது நம்முடைய பழக்கத்திற்கும் மற்றவருடைய பழக்க வழக்கத்துக்கும் ஆவிக்குரிய கலாச்சாரம் சொல்லுகிறேன், மிகப்பெரிய இடைவெளி வந்து விடுகிறது. மிகப்பெரிய இடைவெளி வருகிற பொழுது திருமணத்துக்கு போய் சில சமயத்தில் கரைப்படுகிற ஒரு இடத்துக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. பழக்க வழக்கங்கள் மாறி போய் விடுகிறது. இதெல்லாம் நினைத்து ஜனங்க ரட்சிப்புக்குள்ளே வரத்துக்கு பயப்படுகிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் போகலாமா? ஏன்னா திருமணம்ன்றது அதனுடைய ஆழம் என்னன்னு அடிப்பான வாழ்க்கையின் அனுபவசாலிகளுக்கு தெரியும். வாழ்க்கையில் அடி மேலே அடி வைத்து வந்தவனுக்கு தெரியும், படிப்படியாக வந்தவனுக்கு தெரியும். திருமணத்தினுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்ன, அதில் எடுக்கிற தீர்மானத்தினாலே மீதி இருக்கிற நாட்கள் முழுவதும் நமக்கு பிரச்சனை வந்து விடும் என்றெல்லாம் தெரியும். அதனால் என்ன பண்ணுகிறது, வெளிச்சத்தின் வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்ம ஜனங்க கிடைக்காது போயிடும். நீதியாக வாழ்ந்தால் நமக்கு சமுதாயத்தை தள்ளப்பட்ட கல்லாக போய்விடும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, விசுவாசித்து கர்த்தர் சொல்லுகிற வழியிலே போங்க. உங்கள் கண்களுக்கு ஜனங்கள் தென்படுவார்கள். அவர்களும் நம்ம போலவே படகு வைத்திருக்கிறாங்க பாருங்கள். அவர்களுக்கும் படகு இருக்கிறது. அவர்களும் படவில் இருந்த கூட்டாளிகள். அவங்க படகு ஓனரும் இருக்கான், படகுக்கு கூட்டாளியும் இருக்கான். தங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டு 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினாங்க. உங்கள் மூலம் அவர்களுக்கு ஆசீர்வாதம், அவர்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருப்பார்கள். நீங்கள் எப்படி ஆசீர்வாதம் இருக்கீங்க, நீங்கள் பார்க்குற ஜனங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருப்பார்கள். தீர்க்க தரிசனம் நான் சொல்லுகிறேன். நம்ம சின்ன ஜனமாக போயிட்டு வலையிலும் ஒன்றும் கிடையாது, கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார், வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது, உயிர் மட்டும்தான் இருக்குது, உடம்பில் கீழ்ப்படிதல் இல்லவே இல்லை, இப்போ தான் வந்திருக்கிறது, நான் புது சிருஷ்டியாக இப்போ தான் மாறி இருக்கிறேன். பரவாயில்லை, நீண்ட காலமாக நீ காத்திருக்கிற ஆசீர்வாதம், நீ புதிய சிருஷ்டி ஆன உடனே ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். 2 பேருமே ஒரு இடத்துல பயணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. இந்த படகு ஏற்கனவே இருக்கிறது, அவன் உதவி செய்யணும்லாம் வரல, அவன் வெளிச்சத்தில் மீன் பிடிக்கிறவன். கொஞ்சம் கிடைச்சாலும் எனக்கு வெளிச்சத்தை பிடிச்சா போதும், இரவு வேணையா. ரோமர் 13 வாசிக்கிறோம், இரவு சென்று போயிட்டு பகல் சமீபத்தாக இருக்கிறது. என்ன காம விகாரம், களியாட்டுதல், வேசித்தன, விபச்சாரம், வாக்குவாதம், இதெல்லாம் சேர்ந்தால் இருளின் வாழ்க்கை. அப்படிலாம் பண்ணால் தான் பிழைக்க முடியும். சும்மாலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் பரிசுத்தவானலாம் இருந்தால் வியாபாரம் பண்ண முடியாது. அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம் ஐயா, இருளில் போனால் அதெல்லாம் செய்யணும். நான் வெளிச்சத்தில் இருக்கேன், கொஞ்சம் இருந்தாலும் போதும் எனக்கு, கொஞ்சம் போதும் எனக்கு, போதும் என்ற மனமே தேவபக்திக்குரிய ஆதாயம். கொஞ்சத்தில் உண்மையுள்ள நான் இருந்தால் அநேகத்து மீது என்னை கர்த்தர் அதிபதியை வைப்பார். என் பிரயாசத்தை, உடல் பலத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல சுறுசுறுப்பை கொடுத்துருக்கிறார், திடகாத்திரமான ஒரு நல்ல உடலை கொடுத்துருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நான் மெதுவாக பார்த்து பண்ணிக்கொள்ளுகிறேன். ஆனால் வெளிச்சத்தில் நான் காணப்படுவேன். வெளிச்சத்தில் என்னுடைய தொழில் காணப்படும், வெளிச்சத்தில் என்னுடைய கிரியைகள் காணப்படும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்கிறாங்க, வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகள் இந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கையை காட்டுகிறார்கள். பேச்சே கிடையாது, பேசின கேட்காது. வாங்க வாங்க வாங்க, கைகளை செய்கை காட்டுகிறாங்க, பேச முடியாது. இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் உனக்கு செய்யப்போகிற அற்புதங்கள் உன் வாய் துதியினால் நிறைந்திருக்கும், துதியினால் நிறைந்திருக்கும். அப்போ என்ன நடக்கும், வெறும் செய்கை தான். அப்போ செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் நிரம்பத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பிரியமான தேவனுடைய ஜனமே, எல்லாருக்கும் பிரமிப்பு உண்டானது. அடுத்த வசனம் சொல்லுது, 9வது வசனம், இயேசுவின் வார்த்தையின்படி செய்தால் உங்களுக்கு ஒரு பிரமிப்பு உண்டாகும். நீங்கள் உங்கள் வார்த்தையை கேட்டு இயேசு ஏதாவது செய்யணும்னு நினைத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் அது அந்த அப்பமும் தண்ணீரும் கிடைக்கும். இந்த வேலை கிடச்சிடுச்சு சாப்பாடு, இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு உதாரணம் சொல்ல தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கி சாப்பாடு கிடச்சிடுச்சு ஐயா, நாளைக்கு எந்த மவராசி போடுவாலோ தெரில. சரி நீங்கள் சொல்ல, இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஊழியத்துக்கு வரவன் என்ன சொல்லுவான், ஊழியத்துக்கு வர பெற்றோர்கள் அல்ல பிள்ளைகளை அனுப்புவார்களா, இல்லை வர பிள்ளைகள் தான் வருவார்களா, இது பெரிய ராப்பிச்ச போல இருக்குதாலும் இன்றைக்கி இதை மவராசி சோறு போட்டா நாளைக்கு எந்த மவராசி சோறு போடுவாளோன்னா
எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் மனுஷன். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது எனக்கும் அவர் போஷிக்க வல்லவர், எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் போஷிக்க வல்லவர், சபையை ஆவிக்குரிய விதத்திலும் போஷிக்க வல்லவர், பூமிக்குரிய விதத்திலும் போஷிக்க வல்லவர், அவர் மாதம் முழுவதும் போஷிக்க வல்லவர், ஆயுள் முழுவதும் போஷிக்க வல்லவர். விசுவாசம். முதல்ல சொல்றது எப்படி இருந்தது? பரிதாபமா இல்லை, இந்த மாராசி இன்னைக்கு சோறு போட்டா நாளைக்கு யார் சோறு போடுவாங்களோ, அவ்வளோ பரிதாபமான நிலைமையிலே இயேசு நம்மளை வச்சிருக்காரு. சாப்பாடுன்றது இல்லை, சொல்ல வர காரியம். அநேகர் பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் இனி வருகிற நாட்கள் வாழ்க்கையில் நடைபெறும். கானாவூர் திருமணம் அப்படிதான் நடந்தது. இஸ்ரவேல் புத்திரர்கள் செங்கடலை கடக்கிற பொழுது அநேக சாதிகள், அநேக தேசங்கள் பிரமித்தது. ஏன்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தார்கள். என் ஜபம் கேட்கப்பட்டது இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் ஜபத்தோடு நிறுத்தாதீங்க, வார்த்தைக்குள் வாங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பேன், ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் எடுக்க முன்னே வாருங்க. பரிசுத்த ஆவியை கர்த்தர் அருள் செய்வார். திருவந்திலே உத்தமத்தை கடைபிடித்து வார்த்தையின்படி எடுங்க. வார்த்தையின்படியே திருவந்தி எட்டாலே போதும். இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்ட நாளை தேவனுடைய அற்புதத்தை காண்பாய். தேவ சமூகத்தில் நீங்கள் உத்தமமாய் வாழ்கிற பொழுது உலக பிரகாரம் மேடைகள் உனக்காய் திறக்கப்படும், காத்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய நாள். அது கர்த்தர்